மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பழையார் சுனாமி நகரை சேர்ந்த கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த ஜனவரி 29 இரவு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர். ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள விசைப்படகு எரிந்து சேதமடைந்தது. படகில் இருந்த காட்டூரை சேர்ந்த கலியபெருமாள் என்பவர் தீக்காயங்களுடன் தப்பித்து மற்ற படகுகளின் உதவியுடன் கரையை அடைந்தார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு பெரும் சேதத்தையும் நஷ்டத்தையும் அடைந்துள்ள கோவிந்தன் குடும்பத்தினருக்கு அனைத்து கட்சி சார்பில் மக்கள் பிரதிநிதிகளும் நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குட்டி கோபி நேரில் சென்று குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி படகு உரிமையாளர் கோவிந்தன், அவரது மனைவி வெண்ணிலா ஆகியோரிடம் ரூபாய் 25,000 நிவாரணத் தொகை வழங்கினார். அரசு சார்பில் ரூபாய் 50,000 அறிவிக்கப்பட்டு அதுவும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். புயல் மையங்களில் வாழ்வின் வளத்திற்காக போராடும் இந்த மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்களின் படகுகள் இயற்கை சீற்றங்கள் இதுபோன்ற திடீர் தீ விபத்துகளால் எப்போதாவது பாதிக்கப்படுகின்றன. மீண்டும் படகுகளை செப்பனிடுவதற்கோ புதிதாக உருவாக்குவதற்கோ பெரும் முதலீடு தேவைப்படுகிறது. மீனவர்களிடம் இது குறித்து விசாரிக்கும்போது படகுகளுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது என்று தெரிவித்தனர். சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்குவது போல் கடலில் மீன்பிடி தொழிலுக்காக பயணிக்கும் படகுகளுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும். அதற்கான கொள்கைகளை வகுத்து மத்திய மாநில அரசுகள் பங்கு தொகையும் அளிக்கலாம். இன்சூரன்ஸ் திட்டத்தை செயல்படுத்தும் போது அது இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் மீனவர்களுக்கும் லாபமானதாகவே இருக்கும். இது குறித்து மத்திய மாநில அரசுகளும் மக்கள் பிரதிநிதிகளும் அனைத்து அரசியல் கட்சியினரும் விவாதங்களை முன்னெடுத்து ஒரு நல்லதொரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஓகே, பாதிப்பு குறித்து படகு உரிமையாளர் கோவிந்தனின் மனைவி வெண்ணிலா கூறுகையில், தீப்பிடித்து எரிந்து ஒரு மாதமாகியும் அரசு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை. அனைத்து அரசியல் கட்சியினரும் ஆறுதல் கூறினார்களே தவிர நிவாரண உதவி எதுவும் செய்யவில்லை. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து நிவாரண உதவி வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்றனர். நிவாரண உதவி குறித்து அப்பகுதி மீனவர்கள் கூறுகையில், அரசு குறைந்தபட்சம் சேதமடைந்த அந்த படகை பழுது பார்க்க உரிமையாளருக்கு ஏதாவது நிவாரண உதவி வழங்க வேண்டும். படகினை மீண்டும் பழுது நீக்கி உருவாக்கி தொழில் நடத்த அரசு வங்கி கடனுக்காவது பரிந்துரை செய்ய வேண்டுமென தெரிவித்தனர். மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் விஜய் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். எங்கள் பேர் வெண்ணிலா, எங்கள் வீட்டுக்காரங்க பேர் கோவிந்தன். நாங்கள் பழையாறு. நாங்கள் போட்டு வாங்கி 2 வருஷம்தான் ஆகுது. 2 வருஷத்தில் நாங்கள் இன்னும் போட்டு கடனே நாங்கள் என்ன கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்து நிறுத்தி வச்சுருந்த போட்டு ஒரு ஆள் தான் போட்டில் இருந்தாங்க. 5 மணிக்கு போட்டு தொழிலுக்கு போய் வந்தது. 7-7:15 போட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் இது வரைக்கும் எந்த உதவியுமே செய்யலை. போட்டை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் வேலை பார்த்து தான் நாங்கள் மறுபடியும் தொழிலுக்கு போகணும். எங்களால் எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியல. அந்த ஒரு கண்டிஷனில் நாங்கள் இருக்கிறோம். போட்டு ஏன்னா போட்டு வாங்கின கடனே நாங்கள் என்ன கொடுக்கல. 2 வருஷத்தில் அதுக்குள்ளே போட்டு இப்படி ஆயிடுச்சு. எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு யாராவது முன் வந்து உதவி செய்யணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் போட்டு வேலை பார்த்து நாங்கள் இறக்கணும். சரி, அது சரிம்மா. இப்போ வந்து ஆனால் அவர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நிதி உதவி விஜய் சார் கட்சி சொல்லுங்களா, விஜய் அண்ணன் கட்சி சொல்லுங்க. விஜய் அண்ணன் கட்சியிலேருந்து வந்து இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி செஞ்சாங்கம்மா அதை சொல்லுங்கள். இப்போ வந்து அவங்க வந்து பார்த்து நிதி உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. 25,000 ரூபா எங்களுக்கு இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. வேற யாராவது உங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் இன்னும் கொடுக்கல. முதல்ல உங்களுக்கு நிதி உதவி எல்லாரும் வந்து பார்வையிட்டு மட்டும் போனாங்க. உங்களுக்கு நிதி பார்வையிட்டு உதவி செஞ்சது தமிழக வெற்றிக் கழகம், அதோட மாவட்ட செயலாளர் திரு குட்டி கோபி அவர் மட்டும் தானே செஞ்சிருக்காரு? ஆமாம், அவங்க மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஓகே, தமிழக வெற்றி கழகத்து சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க எங்களுக்கு செஞ்சதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க.
தளபதிக்கு இந்த துயர சம்பவத்தை நாங்கள் நேரில் சொல்லியிருக்கோம். எங்களால் முடிஞ்சதை இப்போதைக்கு கவர்மெண்ட்டே ஒரு 50,000 தான் பணம் கொடுத்துருக்காங்க அரசு அதிகாரிகள். நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது எங்களை எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி இன்னும் கொடுக்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இந்த செய்தியை அறிஞ்ச உடனே அவரோட தலைமையில் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து உடனடியாக கொடுத்துருக்கோம். அடுத்த நடவடிக்கையை நாங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுறோம். பார்த்துங்க, கொல்லப்படாது. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, அவங்களுக்கு சொல்லுங்கம்மா அந்த நன்றியை. உங்களோட துயரத்தை இவங்கெல்லாம் இருந்துதான் பண்ணியிருக்காங்க. இங்கே குமாரண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த உதவியை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு மனுவாக கூட எழுதி கொடுத்தா கூட மனுவாக கொடுங்க, நம்ம மற்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, வரமா பார்த்துக்கங்கண்ணா, இன்னொரு நாள் வரோம். அங்கே வாங்க. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.
மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.